இப்போ இதில் வந்து தர்பூசணியை உடைச்சாங்க, அதுக்கு அடுத்து ஒருத்தன் தள்ளி விட்டாங்க. இது ஒரு ஆக்ஷன். விஜய் அப்படி ஷாக் ஆகிறாரு, பயங்கரமாக ரியாக்ட் ஆகிட்டாரு, ரொம்ப இதாகிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி தான் இந்த 2 பேர் வண்டியில் விழுந்தது. அந்த வடிவேல் காமெடி மாதிரியே இருக்குது. வண்டி இங்கே வந்து இருக்குன்னா அங்கே விழுந்து கிடப்பாங்க, பார்த்தீங்களா இல்லையா? எல்லாம் வடிவேல் காமெடியை பார்த்து பண்ணுறது தான் விஜய் பூராமே. சரி, விஜய் சொன்னதுக்கு அந்த மூதை வந்து வண்டியில் விழுந்தா பரவாயில்ல, ஓவர்டேக் பண்ணி போய் அங்கே போய் விழுகிறான். உடனே விஜய் இறங்கி போய் போய் பார்த்துருக்கேன். அப்புறம் நடந்து போய் பார்த்துட்டு அப்புறம் எல்லாத்தையும் இது பண்ணி அப்புறம் பேமெண்ட் தனியாக கொடுத்துருக்கேன். ஸோ வடிவேல் காமெடியில் வர்றது பூராமே வரும். கடையை அடைச்சிட்டு ஓடுறது, பிரச்சாரத்தை விட்டு தெரிச்சு ஓடுறது பாதியில், இது பூரா இனிமேல் நடக்கும், ஒவ்வொன்றா நடக்கும். ஓகே சார். ஸோ அந்த ரியாக்ட் ஆனதுக்கு நிறைய பேர் அந்த இதில் ஒரு காமெடி இருக்கும். சுறா படத்தில் காலையில் போட்டி முடிஞ்சிருக்கும், சாயந்தரமாக வடிவேல் வரும் எனக்கு கோப்பை கொடுக்கலன்னு சொல்லி. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா பிரச்சாரம் வந்து 3 மணிக்கு போட்டிருப்பாங்க, 5 மணிக்கு விஜய் வந்தால் கேன்சல் ஆகிடும். புரியுதா? இது மாதிரி எல்லாமே வடிவேல் படத்துக்கு வர காமெடி ஃபுல்லாகவே ரியல் லைஃப்பில் விஜய் கொண்டு வருவாப்புல. இந்த எலெக்ஷனில் சொன்னது ஆதவர்ஜுனா ஒரு பக்கம் போண்டாமணி மாதிரி, அவன் ஒரு பக்கம் காமெடி பண்ணிட்டு சுற்றிட்டு இருப்பான். இப்படி அதெல்லாம் ஒரு பிளான் தான். ஓகே. ஸோ அவங்க ரியாக்ட் ஆனதுக்கு வந்து தொண்டர்கள் மேலே கை வச்சாலே அண்ணன் வந்து செமையாக கோவம், கை வைக்க சொன்னதே அண்ணன் தானடா அப்படின்ற மாதிரி. புரியுதா? அந்த பவுன்சர் யார்? அவன் அங்கே ரோட்டில் சுற்றிட்டு இருந்த பவுன்சர் அடிச்சிட்டான். ஒன்னே சம்பளம் கொடுத்து வச்சிருக்க பவுன்சர் தானே, அவன் தானே அடிச்சிடான். இப்போ அடிக்க சொன்னதும் உங்கள் அண்ணன் தான், ரியாக்ட் பண்ணுறதும் உங்கள் அண்ணன் தான். ஓகே. அவங்க அண்ணனுக்கு நல்லா தெரியுனீங்களா பைத்தியங்கள்னு, அதனால அவங்க அண்ணன் அப்படி பண்ணுறாருன்றதா. ஓகே. ஸோ மோஸ்ட்லி இந்த ஒரு எலெக்ஷன் தான் வந்து நிறைய பேர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காங்க ஓட் பண்ணுறதுக்கு. லைக் எப்படின்னா கிட்டத்தட்ட சினிமாட்டிக்காகவே இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டுருக்கோம் இல்லையா சார்? ஸோ அந்த வகையில் வந்து எத்தனையோ தடவை எலெக்ஷன்ஸ் வந்திருக்கு, எத்தனையோ தடவை இது பண்ணியிருக்காங்க. பட் அந்த வேன் டூர் நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரில, பொதுவாகவே இப்போ நிறைய வந்து அது ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கிற மாதிரி. ஸோ தாவேக்கா வந்ததுனால தான் இந்த வேன் டூர் அப்படின்ற ட்ரெண்டிங்லாம் நிறைய. வேன் டூர்னா என்னது? இதை பிரச்சாரம் பண்ணுற வாகனத்தை வந்து எப்படி உள்ளே இருக்கும், எப்படி லிஃப்ட்ல மேலே ஏறுறாங்க விஜய் அவருக்கு. ஸோ அந்த மாதிரி இதுக்கு முன்னாடி பண்ணியிருந்திருக்காங்க. பட் இந்த டைம் மறுபடியும் வந்து வேன் டூரை ரொம்ப ட்ரெண்ட் ஆகுது அப்படின்னா அதுக்கு தாவேக்கா தான் காரணம். தாவேக்கா காரணம் கிடையாது. நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணணும், எல்லா சேனல்லையும் வாட்ச் பண்ணிங்கன்னா தெரியும். அந்த வேன் டூர் ட்ரெண்டிங் ஆனதே எடப்பாடி பழனிசாமியும் நம்ம பிஜேபியோடைய தமிழிசை சவுந்தரராஜனும் வந்தாங்களா அந்த லிஃப்ட்டில், பார்த்தீங்களா இல்லையா? அதுலேருந்து தான் நேஷ்னல் லெவல் ட்ரெண்டிங் அது. புரியுதா அவங்களுக்கு? ஒரு பக்கம் ஈரான் வாரம் நடந்துட்டு தான், அதை கூட ஒன்றும் பார்க்கல. அந்த பாரதி ராஜா பாட்டை போட்டு அந்த 2 பேரும் மேலே வந்து பிரச்சாரம் பண்ணாங்க பார்த்தீங்களா, இதுதான் ட்ரெண்டிங், நேஷ்னல் ட்ரெண்டிங். அது வந்து விஜயை காலி பண்ணி விட்டுருச்சு. அந்த ஒரே ஒரு வீடியோ வந்து விஜய்க்கு அந்த மாதிரி தான் ட்ரெண்டிங் பண்ணலான்னு பார்த்துருந்தாங்க. அது லிஃப்ட்டில் அப்படியே விஜய் வெளியில் வராரு அப்படின்னு பில்டப் கொடுக்கணுன்ற நேரத்தில் தமிழிசை அதுக்குள்ளே உள்ளே பூந்து உடச்சி விட்டுச்சு. ஸோ அந்த மாதிரியான இதில் வந்து விஜய் அதில் கூட சக்ஸஸ் பண்ண முடியல. ஏன்னா அரசியலில் வந்து எடப்பாடியார் அதை விட பெரிய விஜயோட பயங்கரமானால தமிழிசையெல்லாம் வந்து பயங்கர ட்ரெண்டிங்கை உருவாக்குறதுக்காகவே பிறந்தது தமிழிசை. ஸோ அதனால் அதுலேயும் ட்ரெண்டிங் ஆகல. இருந்தாலும் இந்த 2-3 சேனல் இருக்காங்க, கார்பரேட் சேனல், அவங்க காசு வாங்கிட்டு ஏதாவது வீடியோ காட்டுவாங்க, விஜய் இப்படி ஏறுறாரு வர்றாருன்னு. மித்த வேட்பாளர்லாம் ஆட்டோவில் போகிறவனா ஆட்டோ எப்படி காட்ட முடியும்? உள்ளுக்குள்ள எல்லாருக்குமே தெரியும் சேர் ஆட்டோ எப்படி இருக்குது, ஆட்டோ எப்படி. அவங்க சும்மா போனோமா ஆட்டோவில் ஏறினோமா கையை காட்டினோமா இறங்கி போயிட்டே இருப்பாங்க, இல்லை வேனில் ஏறி போயிட்டே இருப்பாங்க. இந்த பில்டப் பீலாலாம் விட்டுறதெல்லாம் அந்த விஜய் தான். இப்போ எடப்பாடியாரும் அதில் இறங்கிட்டார். இப்போ அந்த லிஃப்ட்டில் ஏறுறது இறங்குறது அது பாட்டுக்கு எவனா மோட்ரு கொஞ்சம் பவர் ஜாஸ்தியாக வச்சாங்கன்னா வெளியே வந்து தூக்கி போட்டுச்சுன்னு வைங்க, வேகமாக வந்து ஓட்ட வழியாக பணம்புறாங்க. ஸோ அந்த மாதிரி கூட ஆறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஏதாவது ஒரு வேட்பாளருக்கு ஆகலாம் ஒரு வேலை. ஓகே சார். சரி, இப்போ தாவேக்கால வந்து இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு தொகுதி வேட்பாளர் வந்து விஜய் அவர்களோட உருவப்படம், ஒரு சிலை வச்சு, சிலை இல்லை இது கட் அவுட், ஒரு பொம்மை அப்படி. உருவ பொம்மைன்னு இல்லை, பொம்மை சார், பொம்மை இல்லைம்மா, அது கட் அவுட் மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிது தானே. அதான் விஜய் கட் அவுட். அது உருவ பொம்மைன்னீங்கன்னா அது அந்த இதில் குட்டி சாத்தான்லாம் செய்வாங்களா, அந்த மாதிரி அந்த மாதிரி கிடையாது. அந்த இது வச்சு இப்போ எலெக்ஷன் ஓட்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதான் பீச்சில் வச்சுருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா இல்லையா? பீச்சில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக வச்சுருப்பாங்க. கிராமத்துலேருந்து வரவங்களுக்குலாம் ஷாருக் கான், சல்மான் கான், ஐஸ்வர்யா ராய் இதெல்லாம் வச்சுருப்பாங்க. விஜய், அஜித், தனுஷ்லாம், சிம்பு தான் வச்சுருப்பாங்க. அதில் ஏதோ ஒன்று தூக்கிட்டு வந்துட்டாங்க போல. அது விஜய் கட்டவுட்டை தூக்கிட்டு வந்து இன்றைக்கி வச்சு ஓட்டு கேட்டிருக்காங்க. இது எல்லாமே காமெடி பீஸ் தான். அவங்க என்னத்தை சொல்கிறது, இந்த மாதிரி ஒரு டுபாகூர் இந்த உலகத்திலே பார்க்க முடியாது.
இதுவும் அது ஒரு ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஆமாம் சார். புஷி ஆனந்தெல்லாம் வச்சுருக்கலாம், அந்த மாதிரி அதை வச்சுனா புஷி ஆனந்த் கட்டவர்லாம் வச்சுருந்துருக்கலாம். அதை வைக்காம ஏன் விஜய் மட்டும் வச்சாங்க தெரியல. ஸோ இந்த பக்கம் தாவேக்கா பண்ணுற விஷயங்கள்லாம் டிஎம்கே பண்ணுறாங்க, காப்பி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்களும் வருது. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன லைக் இப்போ பிரச்சாரம் பண்ணும்போது அண்ணனுக்கு கண்ணாடி போட்டாங்கன்னா, தாவேக்கா தலைவர் அவர்கள் வந்து கண்ணாடி போடுறாங்கன்னா, அதே மாதிரி டிஎம்கே சைட்லேருந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கண்ணாடி வாங்கி போடுறாரு. இல்லை, உதயநிதி ஸ்டாலின் போன எலெக்ஷன்லேயே பிரச்சாரம் பண்ணியிருக்காரு, அப்பயே கண்ணாடி போட்டிருக்காரு. அதை நீங்கள் போய் பார்க்கணும். விஜயை பார்த்து பண்ணுறாங்கன்னு சொல்லி விஜய் மட்டும்தான் அந்த உலகத்தில் கண்ணாடி தொண்டர்கள் கொடுத்து அந்த கண்ணாடி போடுறாங்க. இதே மாதிரி இந்த சைடு இந்த தொண்டர் கொடுக்குறான் போடுறாங்க. இப்போ என்ன இருக்கு, இப்போ தர்பூசணியே தூக்கி போட்டாங்க, இவங்க தொண்டர்கள் அப்படி போட்டாங்க, அந்த தொண்டர்கள் போடலை, அதுக்காக திருப்பி அவங்களும் தர்பூசணியை போட முடியுமா? அந்த மாதிரி கிடையாது. தொண்டர்கள் என்ன விருப்பப்படுறானோ இந்த இப்போ ஒரு விளம்பரம் கூட போடுறாங்க, எடப்பாடியார்ட்ட குழந்தைய கொடுக்குறாங்க, பேர் வைங்க, நான் மேலே கேட்டு வை மேலே கேட்டு சொல்கிறேன்னு இருக்குது. அது அவர் ஸ்டைல், அதனால் அவருக்கு அப்படி போடுறாங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல். அந்த மாதிரி அவங்கவுங்க இவரை பார்த்து ஏன் அவர் போடுறான்னு. ரஜினிகாந்த் தான் அதுக்கு முன்னாடி கண்ணாடி சுற்றிலாம் போட்டுவிட்டார், அதை பார்த்தா விஜய் போட்டார். இதுதான் அவங்களுக்கு விஜயே ஒரு காப்பி தான். அப்புறம் விஜய் வந்து இன்னொருத்தனை சொல்கிறதுக்கு என்ன அருகதை இருக்குன்னு தெரியல. ஸோ இப்போயும் மறுபடியும் அந்த கூட்ட நெரிசல், ஆக்சிடென்ட் இதெல்லாம் இன்னும் நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு கட்டுப்பாடு அப்படின்றது விஜய் கட்சி இருக்கிற வரைக்கும் நடக்க தான் செய்யும். விஜய் அரசியலில் இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் நடந்துகிட்டே தான் இருக்கும். வந்து விழுக தான் செய்வாங்க, சாக தான் செய்வான், புதைக்க தான் செய்வாங்க. அது அப்படி கண்டினியூஸாக ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும். ரீசைக்கிள் ப்ராசஸ் மாதிரி போயிட்டே இருக்கும். அதனால் விஜய்க்கு அரசியலில் இருக்க வரைக்கும் அந்த கட்சி இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கும். ஓகே சார். ஸோ ஓட்டுன்னு எடுத்துக்கும் போது விஜய் அவர்களுக்கு மீனவர்கள் வாக்கு அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயம் எல்லா வாக்கும் தாமா இருக்கு. அப்போ எல்லாரையும் தான் சொல்ல, மீனவர்கள் மட்டுமா சொல்கிறாங்க? மீனவர்கள், மாணவர்கள், எல்லாரோடைய வாக்கும் எல்லாரும் தான் சொல்லுவாங்க. அவங்களாம் வந்து பைத்தியம் முடிச்ச மாதிரி பேசியிருப்பாங்க. அதுக்காக இப்போ எலெக்ஷன் கமிஷன் மனுஷன் நம்பாமல் தானே எலெக்ஷன் கமிஷன் இருக்கு. இவங்களெல்லாம் நம்பி இருந்தால் எலெக்ஷனே வைக்க வேணாமே. இவங்க ஆளாளுக்கு ஒரு பொய்யை சொல்கிறாங்கன்றது தான் எலெக்ஷன் கமிஷன் கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்க ஓட்டு சீட்லாம் கண்டுபிடிச்சி, இல்லை பட்டன்லாம் கண்டுபிடிச்சி ஓட்டு எலெக்ஷன் வைக்கிறாங்க. அதனால் இல்லைன்னா இவங்க சொல்கிறத கேட்டால் விஜய்க்கு 350 சீட்டு கொடுக்க வேண்டியது. அதனால் அதெல்லாம் சகஜம்தான். ஓகே சார். ஸோ இப்போ ரீசெண்டாக விஜய் அவர்கள் வந்து நான் ஆட்சிக்கு வந்துட்டா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நான் செய்வேன் புதுசாக வேறு அறிக்கை விட்டுருந்தாங்க இல்லையா சார்? ஸோ அந்த அறிக்கையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அது ஆட்சிக்கு ஆசை. அவருக்கு மெயின் ஆசையே இப்போ அவர் வர்றதுக்கு காரணமே சிஎம் ஆகணும், சினிமாவில் வர்ற மாதிரி சிஎம் ஆகணுன்றது தான் அவரோட ஆசை. அது எந்த ஜென்மத்தில் நடக்காது. அந்த ஆசை இப்போ தெரிஞ்சு போயிடும் 24. இப்போ கமலஹாசன் மாதிரி தான். கமலஹாசன் வந்து டார்ச்சை வச்சுட்டுலாம் சுற்றிட்டு இருந்தார், ஏகப்பட்ட கூட்டம் வந்துச்சு. இப்போ அப்புறம் கார்பரேட் கம்பெனிலாம் ஃபிக்ஸ் பண்ணி அந்த டிசைன் பண்ணி லைட்டிங்லாம் போட்டு எல்லாம் பண்ணி பார்த்தாரு. கடைசியில் ஒரு சீட்டு கூட ஜெயிக்கலை. இப்போ கட்சி என்ன நிலைமைக்கு ஆளாயிட்டார் பார்த்தீங்களா? கடைசியில் கட்சிக்காரன்ட்டெல்லாம் 50,000 ரூபா வசூல் பண்ணி 30 லட்ச ரூபாய் ஆட்டையை போட்டு அதெல்லாம் தர முடியாதுன்ற ரேஞ்சுக்கு போயிட்டார். அந்த மாதிரி தான் விஜய் ஆயிரும் அப்புறம் அடுத்த டைம். ஏன்னா அடுத்து படமும் இல்லை, மார்க்கெட் இல்லைன்னு வைங்க. அடுத்த எலெக்ஷனுக்கெல்லாம் எம்பி எலெக்ஷன்லாம் வந்துன்னா நிற்கிறதுக்கு 5 லட்சம் கொடு 3 லட்சம் கொடுன்னு வாங்கிட்டு சுருட்டிட்டு ஏதாவது வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிட வேண்டியதான். இதுதான் நடக்கும். இப்போதைக்கு இப்படி போயிட்டுருக்கு. நீ போக போக தான் விஜயோட ரூபம் என்னன்றது தெரியும். ஸோ இவ்வளோ நேரத்தை ஒதுக்கி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.